வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்புச் செய்திகள். முட்டை மற்றும் இறைச்சி விலையை கட்டுப்படுத்த புதிய திட்டம். சந்தையில் முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் அசாதாரண ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பில் சிறப்பு கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. உற்பத்தியாளரை பாதுகாக்கும் நிலையான விலையை பேணுவதை நோக்கமாக கொண்டு நுகர்வோருக்கு சலுகை விலையை வழங்கும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. இந்த கலந்துரையாடல் அகில இலங்கை கால்நடை உற்பத்தி மற்றும் பொது போக்குவரத்து விவசாயிகள் அமைப்பு மற்றும் கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் கே சரத் ஆகியோருக்கு இடையில் நடைபெற்றுள்ளது. யாழவில் உள்ள தாதுக்கம பகுதியை மையமாக கொண்டு நாடு முழுவதும் விலங்கு போக்குவரத்து நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ள இந்த அமைப்பு நாட்டில் உள்ள கால்நடை பண்ணைகளில் இருந்து பன்றிகள், கோழிகள் மற்றும் முட்டைகளை சந்தைக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இந்த செயல்பாட்டில் அவர்கள் எதிர்கொள்ளும் போக்குவரத்து சிக்கல்கள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்கள் எதிர்கொள்ளும் உற்பத்தி சவால்கள் குறித்து விரிவான கருத்து பரிமாற்றம் நடைபெற்றுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக பன்றி பண்ணைகளில் பரவி வரும் ஆப்பிரிக்கா பன்றி காய்ச்சல் இன்னும் முழுமையாக கட்டுப்படுத்தவில்லை என்பதும், முட்டை, கோழி மற்றும் பன்றி இறைச்சியின் விலைகளில் ஏற்படும் தொடர்ச்சியான ஏற்ற இறக்கங்களை கட்டுப்படுத்த வேண்டியதன் அவசியமும் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் நிகழ்வில் உரையாற்றிய கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதாரத்துறையின் பணிப்பாளர் நாயகம் பிற அரசு நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் மூலமாக இந்த பிரச்சினைகளை தீர்க்கவும் உடனடி தீர்வுகளை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் காற்றின் தரம் தற்போது ஆரோக்கியத்துக்கு பாதகமான அளவுக்கு குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி கதிருவெல, சிலாவம், அகரகம, பத்ருகல, திகன, மடம்பகம, கங்கம, அக்கரைப்பற்று, காலவன், கெலாபான, முள்ளியவளை, பன்னங்கண்டி மற்றும் உப்புவளி, யாழ்ப்பாணம் மற்றும் கொழும்பின் பல பகுதிகளில் காற்றின் தரம் குறைவடைந்துள்ளது. காற்றிலுள்ள மாசு அளவு நீண்ட நேரம் சுவாசிப்பதற்கு ஆபத்தான அளவை எட்டியுள்ளதாக காற்றுத்தர குறியீட்டு முறைமையின் நேரடி தரவுகள் தெரிவிக்கின்றன. இது சிறுவர், முதியோர் மற்றும் சுவாச அல்லது இதய நோய்கள் உள்ளவர்களுக்கு மிகவும் ஆபத்தானது என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இதனால் குறித்த பகுதிகளில் வசிப்பவர்கள் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அனைத்து வாகனங்களுக்கும் இனிமேல் வீதி தகுதி சான்றிதழை கட்டாயமாக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளார். சிங்கள வார இதழொன்றில் அளித்த செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சான்றிதழ் என்றும் இது இல்லாத வாகனங்கள் ஓட அனுமதிக்கப்படாது என்றும் அவர் குறிப்பிட்டார். தற்போது வர்த்தக வாகனங்களுக்கு கட்டாயமாக உள்ள தகுதி சான்றிதழை தற்போதுள்ள புகை சான்றிதழுடன் ஒருங்கிணைத்து அனைத்து வாகனங்களுக்கும் ஒரே இடத்திலிருந்து வீதி தகுதி சான்றிதழாக வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இது விரிவான திட்டம் என்பதனால் இதன் ஆரம்ப கட்ட பணிகள் அடுத்த ஆண்டு முதல் தொடங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலைகளில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பான தகவல்களை வழங்க அறிமுகப்படுத்தப்பட்ட 1818 என்ற அவசர இலக்கம் மூலம் போதைப்பொருள் பயன்பாடு, விற்பனை மற்றும் கடத்தல் தொடர்பான 800க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். இந்த 800 முறைப்பாடுகளும் கடந்த 4 நாட்களுக்குள் பெறப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இருந்து போதைப் பொருட்களை ஒழிப்பதை நோக்கமாக கொண்ட திட்டம் தொடர்பில் கொழும்பு மாவட்டம் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற போதே அமைச்சர் இந்த தகவலை வெளியிட்டார். இந்நிலையில் குறித்த நடவடிக்கையை தொடங்கிய முதல் 4 நாட்களுக்குள் போலீசார் 5300 பேரை கைது செய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகளின் போது கொழும்பு மாவட்டத்திலேயே போதைப்பொருள் புழக்கம் கணிசமாக பரவலாக இருப்பது தெளிவாக தெரியவந்துள்ளதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால கூறியுள்ளார். மலையக தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக இருந்த 1350 ரூபாவை நாங்கள் 1750 ரூபாவாக உயர்த்தியிருக்கிறோம் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உள்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். கடந்த காலங்களில் சிலர் கூறினார்கள், முடிந்தால் தேசிய மக்கள் சக்தியினர் தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 10 ரூபாவினால் கூட்டுங்கள் என்று. இந்த நிலையிலேயே எமது அரசாங்கம் தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தை 200 ரூபாவினால் அதிகரித்துள்ளது. மேலும் தனியார் தோட்டங்களிலேயே பணிபுரிகின்ற இந்த நன்மைகள் கிடைப்பதற்கு நாங்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். அத்தோடு இந்த வரவு செலவு திட்டத்தின் மூலம் மலையக மக்களுக்கு மகிழ்ச்சியை தந்து இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்துள்ளார்.
ஹெரோயின் கடத்தல் சம்பவம் தொடர்பில் ஆணொருவரும் 2 பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் அலுக்கமவிலிருந்து ஹெரோயினை கடத்தி சென்று பதுளை மற்றும் பண்டரவளைக்கு விநியோகித்ததாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து சுமார் 1000 ஹெரோயின் பொதிகளை போலீசார் கைப்பற்றினர். போலீசாருக்கு கிடைத்த தகவலின்படி ஹாலி எலவில வசிக்கும் 28 மற்றும் 30 வயதுடைய 2 சகோதரிகளே பதுளை மற்றும் பண்டாரவளையில் போதைப் பொருட்களை விநியோகித்து வந்துள்ளனர். அந்த நேரத்தில் போதைப் பொருட்களை பொதி செய்து கொண்டிருந்த மேலும் 2 சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை அடுத்து ஹெரோயினை விநியோகம் செய்த ஒருவர் அழுக்கமையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டுள்ளனர். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குப்பிலான் பகுதியில் சந்தியில் இடம்பெற்ற குழு மோதலில் 5 படுகாயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சம்பவமானது நேற்று முன்தினம் இடம்பெற்றுள்ளது. இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் 2 குழுவினருக்கு இடையே நேற்றைய தினம் குப்லான் சந்தியில் மோதல் இடம்பெற்றுள்ளது. இந்நிலையில் ஒரு குழுவினை சேர்ந்த ஒருவரும் மற்ற குழுவினரை சேர்ந்த 3 சமாதானப்படுத்த சென்ற முச்சக்கர வண்டி சாரதியும் என 5 இந்த தாக்குதலில் படுகாயமடைந்தனர். இதனையடுத்து காயமடைந்த 5 தெல்லிப்பளை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். குறித்த குழுவினர் மதுபோதையில் மோதலில் ஈடுபட்டதாக தெரிய வந்துள்ளது. இதுகுறித்து சுன்னாகம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவரை சுன்னாகம் போலீசார் கைது செய்துள்ளதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஆண்டு உயர்தர பரீட்சையில் உயிரியல் பிரிவுக்கு எழுதவிருந்த தம்புள்ளியை சேர்ந்த மாணவியொருவர் மர்மமான முறையில் உயிரிழந்துள்ளார். தம்புள்ள தேசிய பாடசாலையில் கல்வி கற்கும் மாணவியொருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இரவு படித்துவிட்டு உறங்கிய மாணவி காலையில் எழுந்திருக்காத நிலையில் பெற்றோர்கள் அவரை சோதித்த போது மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்டார். உடனடியாக மாணவியை தம்புள்ளை ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்க பெற்றோர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். எனினும் அதற்குள் அவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மாணவியின் திடீர் மரணத்துக்கான சரியான காரணம் இன்னும் வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கந்தலாய் நகரில் உள்ள நகைக்கடை ஒன்றில் நூதன முறையில் தங்க நகைகளை திருடி சென்றதாக சந்தேகப்படும் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்று முன்தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 28ஆம் தேதி கந்தலாய் நகரில் அமைந்துள்ள நகைக்கடைக்குள் குறித்த பெண் நுழைந்துள்ளார். நகை பார்ப்பது போல கடை உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு வாயில் மறைத்து வைத்திருந்த போலி தங்க மோதிரத்தை காட்சி பெட்டியில் வைத்துள்ளார். அதே சமயம் பெட்டியில் இருந்த உண்மையான தங்க மோதிரத்தை எடுத்து மறைத்துள்ளார். மேலும் ஒரு தங்க மோதிரம் மற்றும் காதுப்பு ஜோடி ஒன்றையும் தேர்ந்தெடுத்து 2000 ரூபாய் முன்பணம் மட்டும் கொடுத்துள்ளார். மீதி பணத்துடன் பின்னர் வந்து எடுத்து செல்கிறேன் என்று இவற்றை தனியாக வைத்திருங்கள் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுள்ளார். இதே போலவே தம்பலகாமம் முள்ளி பொத்தானை நகரில் உள்ள நகைக்கடையொன்றிலும் இதே தந்திரத்தை கையாண்டுள்ளார். இந்த கொள்ளை சம்பவங்களில் 3,95,000 பெறுமதியான தங்க நகைகள் திருடப்பட்டுள்ளதாக கந்தலாய் போலீசார் தெரிவித்துள்ளனர். தலாவ பேருந்து விபத்தில் 16 வயதுடைய சாதாரண தர வகுப்பு மாணவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் சுமார் 40 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேருந்தில் 40க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணித்ததாகவும் காயமடைந்தவர்கள் இன்னும் மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அனுராதபுரம் தலாவ ஜெயகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகிய நிலையில் குறித்த விபத்திலேயே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத்த உயர்தர பரீட்சையை முன்னிட்டு விசேட போக்குவரத்து சேவைகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகுள்ளது. குறித்த விடயத்தினை இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் தெரிவித்துள்ளார். மாணவர்கள் மற்றும் ஊழியர்களின் போக்குவரத்து தேவைகளை எளிதாக்கும் வகையில் நேற்று முதல் பரீட்சை காலம் முடியும் வரை விசேட பேருந்து சேவைகள் இயக்கப்படும் என்று அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். இதேவேளை சேவைகளும் அனைத்து திட்டமிடப்பட்ட தொடருந்து சேவைகளும் வழக்கம் போல் இயங்கும் என்று தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. பரீட்சை காலத்தில் எந்தவித தாமதமோ அல்லது ரத்துக்களோ இல்லாமல் தொடர்ந்து சேவைகள் சீராக இயங்குவதை உறுதி செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக திணைக்களம் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று ஆரம்பமான காப்போத்த உயர்தர பரீட்சை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மன்னர் யாழ்ப்பாணம் பிரதான வீதியில் அமைந்துள்ள சிப்பியாறு பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலய வளாகத்தில் நேற்று காலை சடலம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. சடலமாக மீட்கப்பட்டவர் வடக்கு மாகாண முன்னாள் கல்வி பணிப்பாளராகவும் இலங்கை கல்வி வெளியீட்டு பிரிவின் பணிப்பாளராகவும் கடமையாற்றிய திருஞானன் ஜோன் குயின்ட்ரஸ் என்ற 60 வயதுடையவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார்.
நேற்று காலை தனது வாகனத்தில் பாம்பு வழிகாட்டி அந்தோனியார் ஆலயத்துக்கு வருகை தந்து வழிபாட்டில் ஈடுபட்ட போது அவர் உயிரிழந்திருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. சடலத்தை கண்ட ஆலய நிர்வாகத்தினர் இலுப்பை கடவை போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் சம்பவ இடத்துக்கு வருகின்ற போலீசார் சடலத்தை பார்வையிட்டனர். சம்பவ இடத்துக்கு சென்ற மன்னார் திடீர் மரண விசாரணை அதிகாரி பி. பிரபானந்தன் சடலத்தை பார்வையிட்டுள்ளார். மேலும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக சடலத்தை மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் ஒப்படைக்க உத்தரவிட்டுள்ளார். இம்முறை உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நிறைவடைவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இலங்கை பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2025 ஆண்டுக்கான கல்வி பொதுதராதர உயர்தர பரீட்சை நேற்று ஆரம்பமான நிலையில் டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் உயர்தர பரீட்சை நடவடிக்கைகள் நேற்று வெற்றிகரமாக ஆரம்பமான நிலையில் இது தொடர்பாக இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் எந்திகா குமாரி லியனகே இவ்வாறு கருத்து தெரிவித்தார். குறித்த நேரத்தில் பரீட்சை ஆரம்பமானது. அதேபோல் நாட்டில் உள்ள அனைத்து பரீட்சை நிலையங்களிலும் எவ்வித தடங்களுமின்றி பரீட்சை வழமை போல் நடைபெற்றது. இந்நிலையில் பரீட்சை முடிவதற்கு முன்னரே விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க தற்போது நாங்கள் திட்டங்களை தயாரித்துள்ளோம். மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தி என்னவென்றால், உரிய கால அட்டவணையை பரிசோதித்து பரீட்சை ஆரம்பிப்பதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்னதாகவே குறித்த பரீட்சை நிலையத்துக்கு செல்லுங்கள். மேலும் அரை மணி நேரத்துக்கு முன்னதாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் அமருங்கள். மண்டபங்களுக்குள் பிரவேசிப்பதற்கான பரீட்சை அனுமதி பத்திரத்தை எடுத்து செல்லுங்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சீதுவையில் உள்ள மருந்தக உரிமையாளர் ஒருவர் பாடசாலை மாணவர்களை இலக்காக கொண்டு போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். இதேவேளை சந்தக நபரிடமிருந்து 13,600க்கும் மேற்பட்ட போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அம்பாறை மேல் நீதிமன்றம் நேற்று 6 பேருக்கு எதிராக மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி இடம்பெற்றதாக கூறப்படும் இரட்டை கொலை சம்பவம் தொடர்பிலேயே குற்றவாளிகளுக்கு எதிராக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. குறித்த 6 பேரும் கேகல உள்ள பகுதியில் லொரியொன்றில் மது அருந்திக் கொண்டிருந்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பிரதேச மக்கள் இருவரை தாக்கி பின்னர் அவர்கள் மீது லொரியை ஏற்றி கொலை செய்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணை தொடர்ந்தும் இடம்பெற்று வந்த நிலையில் அவர்கள் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதை அடுத்து குறித்த 6 பேருக்கும் அம்பாறை மேல் நீதிமன்றம் மரண தண்டனையை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. சிறுநீரகத்தை விற்று போதைப்பொருள் நுகர்ந்த குற்றவாளியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபர் புறக்கோட்டை செட்டியார் தெருவில் உள்ள தங்கம் மற்றும் வெள்ளிக்கடையில் இருந்து 6 மில்லியனுக்கும் அதிகமான மதிப்புள்ள தங்கம் மற்றும் வெள்ளிப் பொருட்களை இவர் திருடியுள்ளார். இது தொடர்பாக கிட்டத்தட்ட 70 CCTV காட்சிகளை ஆய்வு செய்த பின்னர் இவர் கைது செய்யப்பட்டார். கைதானவர் தனது சிறுநீரகத்தை விற்று போதைப்பொருள் உட்கொண்ட தீவில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளி என புறக்கோட்டை போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட நபர் 60 வயதுடையவர் என்றும் அவர் 1993ஆம் ஆண்டு நாட்டில் பதிவு செய்யப்பட்ட குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணத்தில் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்ட சிறுவன் உள்ளிட்ட 23 பேர் ஒரே நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் நேற்று முன்தினம் விசேட நடவடிக்கையை முன்னெடுத்திருந்த நிலையில் இதன்போது 17 வயது சிறுவன் ஒருவன் 9 போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவரிடமிருந்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அதனை விற்பனை செய்வதற்காகவே உடைமையில் வைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். அதேவேளை போதை மாத்திரைகளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறுவனை தவிர மேலும் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 550 போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் உடைமையில் இருந்து 10 கிராம் ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளது. மேலும் 4 பேர் கெரோயின் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து 3 கிராம் கெரோயின் போதைப் பொருளை போலீசார் மீட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட 23 பேரின் யாழ் புறநகர் பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என தெரிவித்த போலீசார் சந்தேக நபர்களை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது. இத்துடன் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.